2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று விசிக தலைவர் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கணித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இன்னும் முழு வடிவம் பெறவில்லை என்றும் பாமக, தேமுதிக, விஜய் கட்சியின் நிலைமை தெளிவாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது. இன்னும் ஒரு வருடத்தில் திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை அமைக்க முயற்சிக்கும் என்றும் அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க தேர்தலில் களம் காண்கிறது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடும் நிலையில் நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறது என்பது தெரியவில்லை. இதே நிலைமைதான் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகின்ற 2026 ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று விசிக தலைவர் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறுகையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரை திமுக தலைமையிலான கூட்டணி என்ற வடிவத்துடன் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கூட்டணி என்ற வடிவத்தையே இதுவரை ஏற்படுத்தவில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இணைந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்து உள்ளனர். ஆனால் அது தொடருமா என்று கேட்டால் தெரியாது. அதே கூட்டணியில் இடம் பெற்றிருந்த பாமக இன்னும் அதை பற்றிய எந்த ஒரு முடிவை எடுக்கவில்லை. இதுவரை எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை கூட பாமக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியவில்லை. அதேபோல் தேமுதிக என்ன செய்யும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த கட்சிகள் கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணியில் சேரப்போவதாக செய்திகளிலும் சமூக ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. அதன்படி விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவாரா அல்லது தனது தலைமையின் கீழ் செயல்பட அதிமுகவிற்கு அழைப்பு விடுவாரா என்பது தெரியவில்லை. அதன்படி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் மீண்டும் மக்கள் செல்வாக்குடன் ஆட்சியை கைப்பற்றும் என்பதை பெரிதும் நம்புகிறேன் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்து உள்ளார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி குறித்து பேசிய திருமாவளவன், தேசிய அளவிலான இந்தியா கூட்டணி சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக உள்ளது. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியாவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வழிகாட்டியாகவும் செயல்படும் என்றும் தெரிவித்து உள்ளார். குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, சிபிஎம், சிபிஐ, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி, மக்கள் நீதி மையம், மனித நேய ஜனநாயக கட்சி போன்ற 15 கட்சிகளுடன் பலமான கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் தனது கூட்டணி கட்சிகள் கேட்கும் கூடுதல் தொகுதிகளை கொடுக்க முடியாத நிலை வரும்போது தேசிய காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அதனைத் தொடர்ந்து 2 இடதுசாரிகள், விசிக போன்ற பல கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டு திமுக தனித்து விடப்படும் சூழ்நிலை உருவாகலாம் என்று தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்து தேசிய காங்கிரஸ் கட்சி வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைமையில் புதிய கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும்
நிலை கூட ஏற்படலாம் என்றும் அப்போது திமுக தனித்து விடப்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் திமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவும் நிலை ஏற்படும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். அதேபோல் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒன்றுபட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் போன்ற கட்சி பலம் வாய்ந்த வலுவான கூட்டணி கட்சிகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்தும் ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணியில் இருந்தும் வெளியேறும் கட்சிகள் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் தமிழக அரசியல் களத்தில் பேசப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணி, புதிதாக அமைய உள்ள தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி, நடிகர் விஜயின் தாவேகா தலைமையிலான கூட்டணி, வழக்கம்போல் தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி என்ற 5 முனை போட்டி கூட தமிழக தேர்தல் களத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5 முனை போட்டி இருந்தாலும் திமுக கூட்டணி தவிர்த்து மற்ற 4 அணிகளில் ஒரு அணி ஆட்சி கைப்பற்றும் என்றும் அதில் முதல் இடத்தில் இருப்பது ஒன்றுபட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்றும், 2வது இடத்தில் இருப்பது புதிதாக அமைய உள்ள தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி என்றும், 3வது இடத்தில் இருப்பது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்றும், 4வது இடத்தில் இருப்பது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது, அதாவது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும், திமுக கூட்டணியாக இருந்தாலும், காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும், தாவேக கூட்டணியாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட, தமிழ் மண்ணில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருப்பொருளோடு தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வாக்களித்து தமிழகத்தை தமிழனே ஆளக்கூடிய வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்க வேண்டும். ஒரு தமிழரை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சராக அமர செய்து தமிழகத்தை ஆளுகின்ற வாய்ப்பை தமிழக மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருப்பொருளாக உள்ளது. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டை தமிழர்கள் குறைவாகத்தான் ஆண்டு உள்ளார்கள், பிற மொழியாளர்கள் தான் பலர் ஆண்டு உள்ளார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் வைத்து வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்கும் முன்பாக யோசித்து வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறேன். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.